Hi friends, good evening. என் பேர் சங்கீதா. நான் இன்னைக்கு Tally Primeல ரேஷியோ அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கல் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ரேஷியோ அனாலிசிஸில் வந்து நம்ம டெய்லி ரிப்போர்ட்டு, மந்த்லி, ஃபோர்ட் நைட்டு, இயர்லி, ஆஃப் இயர்லி அந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து ரேஷியோ வைஸ் வித் பர்சன்டேஜோடு எடுக்க முடியும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னாக்கா, நம்ம கம்பெனி வந்து லாஸில் போயிட்டுருக்கா இல்லை ப்ராஃபிட்டில் போகுதா இல்லை லாஸில் போச்சுன்னா அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரது அப்படின்றது வந்து ஈஸியாக நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் டேலியில் ரேஷியோ அனாலிசிஸ்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நான் தியரியில் சொல்லியிருக்க மாதிரியே பிரின்சிபல் குரூப்ஸில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வரும், பிரின்சிபல் ரேஷியோஸில் இதெல்லாம் வரும், வித் ரேஷியோவோட வரும். இதில் வந்து பிரின்சிபல் குரூப்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல், கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் சன்ட்ரி டெட்டா, கிரெடிட்டா, சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் இன் ஹேண்ட், நெட் லாஸு, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் வித் அமௌண்ட்டோடு வரும். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, அப்புறம் டெப்ட் ஆர் ஈக்விட்டி ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், அப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் வித் பர்சன்டேஜோடு வரும். ஓகேங்களா? இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வியூ அப்படின்னு இருக்குது. கண்ட்ரோல் ஹெச் கொடுத்திங்கன்னா சேஞ்ச் வியூ. இதில் வந்து வெர்டிகலாக வேணுமா ஹரிசாண்டலாக வேணுமான்ட்டு நம்ம கொடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல்ட் சி கொடுத்திங்கன்னா நியூ காலம். எனக்கு நியூ காலம் ஒன்று ஆட் பண்ணணுன்னாலும் நான் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் இயர்லி பட்ஜெட் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து ஷோ வேரியன்ஸு எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். வித் வேரியன்ஸோடு எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து ஆல்டர் காலம்னு இருக்குது. ஆல்ட் ஏ அப்படின்னா ஆல்டர் காலம், அது செலக்ட் பண்ணிங்கன்னா அதே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் உள்ளே போய் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஆட்டோ காலம்னு இருக்குல்ல, ஆல்ட் என் அப்படின்னா ஆட்டோ காலம், இது வந்து டெய்லி நம்ம எடுக்க முடியும். அப்புறம் வந்து இல்லை எனக்கு வந்து ஆஃப் இயர்லி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆஃப் இயர்லி வேணும்னாலும் நம்ம எடுக்க முடியும். ரேஷியோ அனாலிசிஸில் போயிட்டு ஆட்டோ காலம் ஆஃப் இயர்லி அப்படின்னாலும் 2ஆக டிவைட் ஆகுதா, அதே போல் குவார்ட்டர்லி அப்படின்னாக்கா 4ஆக டிவைட் ஆகும். மந்த்லி அப்படின்னா 12 மந்த்ஸ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து டெலிட் காலம் அப்படின்னாலும் கொடுத்துட்டு டெலிட் காலம் கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு இதாக போயிடும். அந்த காலம் வேணாங்கிற காலமை நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இப்போ வந்து நான் ஆஃப் இயர்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு காலம் டெலிட் பண்ணோன்னாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை 2 காலமும் வேணும்னாலும் நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். எந்தெந்த காலம் வேணுமோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து ரேஷியோ அனாலிசிஸ் ப்ராக்டிக்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.